அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே நாம் எல்லோருமே இல்லாத ஒன்றை நினைத்து அது கிடைக்காதா என்ற கவலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுவே நம் மனதை போட்டு ஆட்டி படைக்கிறது. இல்லாத ஒன்றிற்கு ஏங்குவதை விட இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ பழகிக் கொள்ளுங்கள். நம் கைவசம் இருக்கும் பல சுகங்களை மறந்து இல்லாத ஒன்றிற்காக மனக்கவலையோடு நாம் ஏன் வாழ வேண்டும் என்பதற்கு சிறந்த பதிலாக அற்புதமான ஒரு கதையை நாம் இன்றைய பதிவில் காணலாம். முன்னொரு காலத்தில் மிகவும் திறமையான அரசன் ஒருவன் தனது நாட்டை சிறப்பாக ஆட்சி செய்து வந்தான். வெளியே எவ்வளவு திறமையாக இருந்த போதிலும் அவன் மனதை ஒரு சோகம் ஆட்கொண்டிருந்தது. தனது மந்திரியை அழைத்து, இதோ பாருங்கள் மந்திரியாரே, நான் எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தின் அரசனாக இருக்கிறேன். எனக்கு இல்லை என்று சொல்ல எதுவும் இல்லை. இருந்தும் நான் மன நிம்மதியாக இல்லை. மனக்குழப்பம் என்னை வாட்டி வதைக்கிறது. ஆனால் எதுவுமில்லாத என் சேவகன் இருக்கிறானே, அவன் என்னை விட வாழ்வில் மன மகிழ்ச்சியுடன் இருக்க காண்கிறேன். ஆனந்தத்தில் அவன் மிதக்கிறான். பார்க்க பொறாமையாக இருக்கிறது என்று ஆதங்கப்பட்டான். உடனே அந்த மந்திரி, அரசே, அந்த சேவகனிடம் 99 ஆட்டத்தை பரீட்சித்து பாருங்கள் என்றான். அது என்ன 99 ஆட்டம், புதுமையாக இருக்கிறதே என்றான் அரசன். 99 ஆட்டம் என்பது 99 பொற்காசுகளை எடுத்து ஒரு பையில் போட்டு சேவகனின் வீட்டு வாசலில் வைத்து விடுங்கள். 100 பொற்காசுகள் உங்களுக்கான அன்பு பரிசு என்று அதிலே எழுதி வைத்துவிட்டு வந்து விடுங்கள். பின்பு என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பாருங்கள் என்றான். அரசனும் அப்படியே செய்துவிட்டு ஓரமாக நின்று கவனித்து கொண்டிருந்தார். பொற்காசுகள் இருந்த பையை கண்ட சேவகன் ஆனந்தத்தில் மிதந்தான். பணப்பையை எடுத்து எண்ணி பார்த்தான். 1 காசு குறைவாக இருந்தது. 1 பொற்காசு வெளியில் எங்காவது விழுந்திருக்க வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டான். அதன்படி அவனும் அவனுடைய மனைவி, பிள்ளைகள் என அனைவரும் தவறிய அந்த ஒரு பொன் நாணயத்தை தேட ஆரம்பித்தனர். தேடி தேடி இரவு முடிந்து பொழுது விடிந்தது. தேடல் மாத்திரம் முடிந்த பாடில்லை. கோபமடைந்த சேவகன் அவர்கள் மீது எரிந்து விழத் தொடங்கினான். அவன் மன மகிழ்ச்சி மன வருத்தமாக மாறியது. மறுநாள் சேவகன் விரக்தி அடைந்தவனாக காணப்பட்டான். தன்னைத்தானே திட்டிக் கொண்டிருந்தான். இதையெல்லாம் ஓரமாக நின்று பார்த்து கொண்டிருந்த அரசனுக்கு 99 ஆட்டம் என்றால் என்னவென்று புரிந்தது. 99 வகையான சௌபாகியங்களோடு நாம் இருப்பதை மறந்து இல்லாத ஒன்றிற்காக ஏங்கி வாழ்வில் நமக்கு கிடைக்காத அந்த ஏதோ ஒரு பாக்கியத்திற்காக நிம்மதியை இழந்து மன வருத்தத்தோடு வாழ்ந்து வருகிறோம். ஏங்கி தவிக்கிறோம். இதுதான் உண்மை. நம் கைவசம் இருக்கும் பல சுகங்களை மறந்து இல்லாத ஒன்றிற்காக மனக்கவலையோடு ஏன் வாழ வேண்டும்? இருப்பதை வைத்து மனக்கவலைகளை மறந்து சந்தோஷமாக வாழ பழகிக் கொள்ளுங்கள். இல்லாததை நினைத்து ஏங்குவதை விட்டுவிட்டு இருப்பதை வைத்து திருப்தியாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். உன்னிடம் உள்ளது எதுவோ அதை இறைவன் கொடுத்ததாக எண்ணி மகிழ்ச்சியாக இரு. இல்லாதது எதுவோ அதை இனிமேல் இறைவன் கொடுப்பார் என்று நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கை என்றுமே உன்வசம். நன்றி, வணக்கம்.